Hey, hi. நான் உங்களுக்கு இன்னைக்கான கண்டென்ட் ஆக்சுவலாக என்னதுன்னா கங்குவா இந்த படம் ஆக்சுவலாக வந்து நிறைய பேர் வந்து ரிவ்யூ பண்ணிட்டாங்க. நான் இதை வந்து ரிவ்யூ பண்ணணும்னு ஆசைப்படல. எந்த விதத்தில் நம்ம ரிவ்யூ பண்ணுறோம், எந்த விதத்தில் இந்த படத்தோட ரிவ்யூஸ்லாம் போயிட்டு இருக்கு, அதை பற்றி தான் நீங்கள் நம்ம பேச போகிறோம். படத்தோட ப்ளஸ்ன்னு சொல்லிட்டு நிறைய சொல்கிறாங்க, மைனஸ்ன்னு சொல்லிட்டு ரொம்ப நிறைய சொல்கிறாங்க. ஆக்சுவலாக இந்த படத்தில் வந்து என்ன நடந்திருக்கு என் பாயிண்ட் ஆஃப் வியூவில் நான் யோசித்த வரைக்கும் நான் சொல்கிறேன். இல்லை கதை இல்லைன்னு சில பேர் வந்து ரிவ்யூ சொல்லிருக்காங்க. கதை இல்லை, ஒன்றுமே புரியலை, ஒன்றுமே இல்லை சொல்கிறாங்க நிறைய பேர் ரிவ்யூஸ். சாம்பிளுக்கு சொல்ல போனால் மருதிரா படம், ராம் சரண் காஞ்சல் அவங்க நடிச்சிருந்த படம், அந்த படத்தோட பிளாட் கதை தான் அப்படியே இந்த படத்தோட பிளாட் கதையும். ஸோ அந்த கதையில் வந்து ரைட்டிங் ஸ்ட்ராங்காக இருக்குன்னா இங்கே ரைட்டிங் ஸ்ட்ராங்காக இல்லை, அவ்வளோதான் விஷயமே தவிர கதை இல்லாமல் இல்லை, கதை இருக்குது. ஸோ அடுத்ததான் வந்து சொல்லப்போனால் ஃபஸ்ட்டு இந்த 20 நிமிஷம், அந்த 20 நிமிஷத்தில் வந்த கேரக்டர்ஸாக இருக்கட்டும், அவங்க பேசின அந்த லாங்குவேஜஸாக இருக்கட்டும், கிங்ஸ்லேருந்து சார் நம்ம பேசுறதுக்கு மறந்தார். இவங்க கேரக்டர்ஸ் யாருமே வந்து ப்ராப்பராக எழுதலைன்னு வேணால் சொல்லலாம், அது எதுவுமே வந்து நமக்கு செட் ஆகலன்னு சொல்லலாம். ஆனால் அதுக்கப்புறம் கங்குவா வேர்ல்டுக்குள்ளே என்ட்ரு ஆனதுக்கு அப்புறமா உன் ரத்தமும் என் ரத்தமும் வெவ்வேறா சாருக்கும் ஒரு பையனுக்கும் இருக்கிற பாண்டிங் அது ரைட்டிங்கில் ஒர்க் அவுட் ஆகல. ஆனால் அந்த பையனோட கேரக்டர் ஸ்ட்ராங்காக எழுதலையே தவிர அவன் ஆக்டிங் எந்த விதத்துலையுமே வந்து குறைவாக இல்லை. அவன் ஆக்டிங்கை பற்றி ஆக்சுவலாக வந்து யாருமே பேசலை. தெரிஞ்ச நிறைய பேரோட, இப்போ பிரபலங்கள் நிறைய பேரோட ஆக்டிங்கை பேசுறதுக்கும் தெரியாத ஒரு பையன் வந்து மெயின் ஸ்ட்ரீமாக மெயின் கோரே அவனை வச்சு தான் அப்படின்னு இருக்கிற அந்த பையனோட ஆக்டிங்கை பற்றி பேசாததுக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்கு. இந்த படத்தை வந்து கன்றாவே இருக்கு, கேவலமாக இருக்கு, நல்லாவே இல்லை, இப்படி திறந்தாண்டு ரிவ்யூ சொல்ல தேவையில்லை அப்படின்றதுக்காக மட்டும்தான் இந்த வீடியோ. மேக்கிங் வைஸாகவும் சரி, ஆர்ட் ஒர்க்காக சரி, காஸ்டியூம் டிசைனர்ஸ் சரி, மியூசிக் சரி, விஎஃப்எக்ஸ் வைஸாகவும் சரி, ஆக்சுவலாக எல்லாமே பர்ஃபெக்டாக ஒர்க் ஆயிருக்கு. நான் சரௌண்டிங்ஸில் கேட்டவங்களுக்கும் சரி, அவங்களெல்லாம் படம் நல்லா இருக்குது. பட் ஆனால் இந்த ஏன் இந்த மாதிரி பப்ளிக் ரிவ்யூஸும் இருக்கட்டும், நார்மல் ரிவ்யூஸே இருக்கட்டும், எதுக்கு இவ்வளோ திட்டி தரம் தாண்டி ஒரு படத்தை பேசணும்? அது ஒரு ஹெல்த்தியான விஷயமே இல்லைல்ல. படம் நல்லா இருக்குன்னா நல்லா இருக்கு, நல்லா இல்லைன்னா நல்லா இல்லை, ரெண்டே விஷயம் தானே இருக்குது. இந்த 2 விஷயத்துல சொல்லிட்டு போயிடலாம். என்ன நல்லா இல்லை அதை சொல்லலாம், என்ன நல்லா இருக்குது அதை சொல்லலாம். இதில் வந்து எந்த வித தப்புமே இல்லை. ஏன்னா காசு கொடுத்து நம்ம படம் பார்க்குறோம், 3 மணி நேரம் உட்காந்துருக்கோம், வேறு வேலை கூட பார்க்கலாம். அதை விட்டுட்டு நம்மளோட ஹாப்பினஸ்க்கு தான் டைம் ஸ்பெண்ட் பண்ணுறோம். எனக்கு தெரிஞ்சு படத்தோட சவுண்ட் கத்தினே இருக்காங்கன்ற அந்த தலைவலியில் டென்ஷனில் வந்து வெளில இந்த மாதிரி வந்து தரம் தாண்டி பேசிட்டாங்களா இல்லை எப்படின்றது வந்து எனக்கு தெரியல. மேபி அப்படி தான் இருக்கும். அது வந்து நம்ம ரியலைஸ் பண்ணுவோம் எப்போனா தலைவலியெல்லாம் போயிட்டு கூலானதுக்கப்புறம் நம்மளே நம்ம வீடியோ எடுத்து பார்த்தோம்னா நம்ம ஏன் இவ்வளோ இதாக பேசணும், அப்படி ஒன்றும் நமக்கு ஒன்றும் இதுவாக இல்லையா அப்படின்ற மாதிரியான யோசனையும் சில பேருக்கு வந்திருக்கும். அதே மாதிரி தான் வந்து நிறையா கேரக்டர்ஸ், சின்ன சின்ன ரோல் பண்ண நிறைய கேரக்டர்ஸோட ஆக்டிங்ஸ்லாம் வந்து நல்லா இருந்துச்சு. அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட ரோலை அவங்க சிறப்பாக தான் பண்ணியிருந்தாங்க. ரைட்டிங்கில் ஸ்ட்ராங்காக இல்லாத ஒரே காரணத்துக்காக அவங்கள பற்றி யாரை பற்றியுமே நமக்கு பேசுறதுக்கு ஒரு ஸ்பேஸ் வந்து கொடுக்க முடியாமல் போயிடுச்சு. மேபி அந்த தலைவலி டென்ஷனாக கூட இருக்கலாம். இந்த படத்தில் எவ்வளோ முக்கியமான விஷயங்கள்னு சொன்னீங்கன்னா, இந்த படத்தோட ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடி கொடுத்த பில்டப்ஸ், ப்ரொடியூசரும் சரி, சுரேஷாண்டும் சரி, ஒரு வார்த்தை வாய்ப்பு வந்துட்டு பார்ப்பீங்க அப்படின்னு சொன்ன விதமாகவும் இருக்கட்டும், ப்ரொடியூசர் வந்து 2000 கோடிக்கு அடிக்கும் அப்படின்னு சொன்ன அந்த ஓவர் லெவல் கான்ட்ராக்டாகவும் இருக்கட்டும், சில பேருக்கு வந்து நல்ல ப்ளஸ்ஸாக போயிடுச்சு கண்டென்ட் எடுக்கிறதுக்கு. ஏன்னா அவங்க கண்டென்ட் கொடுக்கணும்னு தான் கொடுத்துருக்காங்க. என்னென்னா ப்ரெஸ் மீட்டில் கொடுத்ததுக்கு பதிலாக மூவியில் கொடுத்துருந்தாங்கன்னா அவங்க ப்ரெஸ் மீட்டில் கொடுத்த கண்டென்ட்டுக்கு இங்கே யாரும் வந்து இவ்வளோ பெரிய கண்டென்ட்டு நெகட்டிவாக ரெடி பண்ணி பேசிக்க மாட்டாங்கன்றது என்னோட ஒப்பீனியன் நினைக்கிறேன்.
இதுக்கு எனக்கு முக்கியமாக சொல்ல வேண்டிய விஷயம் என்னதுன்னா, தலைவலியில் டென்ஷனில் நீங்கள் அந்த படத்தை வந்து தரம் தாழ்ந்து பேசியிருந்தீங்கன்னா அது ரியலைஸ் பண்ணிக்கோங்க லேட்டராக. உங்கள் வீடியோ நீங்களே பார்த்தீங்கன்னா ரியலைஸ் பண்ணிப்பீங்கன்னு நினைக்கிறேன், நான் நம்புகிறேன். அது இல்லாமல் எல்லாருமே படம் நல்லா இல்லைன்னு சொல்லிட்டாங்க, அதனால் நானும் அதை நல்லா இல்லைன்னு சொல்ல போகிறேன் அப்படின்னு சொல்கிறவங்களா இருக்கட்டும். ஒரு பொண்ணு வந்து படம் நல்லா இருக்குன்னு சொல்லுது, ஆனால் அந்த யூடியூபர் வந்து எல்லாருமே படம் நல்லா இல்லைன்னு சொல்கிறாங்களே, நீங்கள் மட்டும் நல்லா இருக்குன்னு சொல்கிறீங்க அப்படின்னு கேட்குறாரு. என்ன கேள்வி? ஆக்சுவலாக ஒருத்தவங்க படம் நல்லா இருக்குன்னு சொல்கிறாங்க, நீங்கள் ஏன் நல்லா இருக்குன்னு சொல்கிறீங்கன்னு அவங்கள கேட்குற மாதிரி இருக்குது. அவங்களுக்கு பிடிச்சிருக்கு, அவங்க நல்லா இருக்குன்னு சொல்கிறாங்க, அது வந்து நீங்கள் வந்து ட்ரிகர் பண்ணி கொஷின் ஆக்கி அவங்க வந்து என்ன நினைக்கணும்னு இவங்க நினைக்கிறாங்கன்னா, எல்லாருமே நல்லா இல்லைன்னு சொல்கிறாங்க, அச்சோ நம்மளும் நல்லா இல்லைன்னு சொன்னால் தான் நமக்கு கெத்து போல அப்படின்னு அவங்க நினைக்கணும்னு இவங்க நினச்சி அதை கேட்குற மாதிரி இருக்குது. ட்ரெண்டிங்காகவோ டிஆர்பிக்காகவோ இல்லை ஏதாவது வந்து தரம் தாண்டி பேசுனாங்கன்னா அதை டைட்டிலாக போடுறதுக்கோ தம்ப்நெயிலாக யூஸ் பண்ணுறதுக்கோ அந்த வேலையை பண்ண வேணாம்னு நினைக்கிறேன். அது ஹெல்த்தியான விஷயமும் இல்லை. ஒன்றே ஒன்று தான் சொல்லிக்க முடியும் சிம்பிளாக, வன்மத்தில் பேசுகிறதுனால வாழ்க்கையும் நல்லா இருக்க போகிறதில்ல, யாரையும் வாழ வைக்கவும் போகிறதில்ல. ஸோ வன்மம் இல்லாமல் வாழ்க வளமுடன். நன்றி, வணக்கம்.